ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பச்சரிசி மாவில் சப்பாத்தி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கிளாஸில் பச்சரிசி மாவு 1.5 கிளாஸ் எடுக்கிறோம். 1.5 கிளாஸ் மாவுக்கு 2.25 தண்ணி எடுக்கிறோம். நீங்கள் எந்த இதில் வச்சு மாவு கிண்டுறீங்களோ அதே பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணியில் நம்மளுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கட்டும். பச்சரிசி மாவு 1 கிளாஸ் எடுத்துருக்கோம். ஒரு அரை கிளாஸும் இப்படி சேர்த்து 1.5 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துருக்கோம். இப்போ தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவு அதில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துடலாம். இப்போ தண்ணி நல்லா வெட்டி கொதிக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம அடுப்பு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு கம்மி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு தண்ணியில் கொட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிக்கோங்க. மொத்தமாக போட்டு கிண்டினா நமக்கு கஷ்டமாக இருக்கும் கிண்டுறதுக்கு. அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போதைக்கு தண்ணியெல்லாம் வற்றிச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா மாவும் கல் இல்லாமல் எல்லா மாவும் நல்லா சேர்ற வரை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. நல்லா மாவு கிண்டணும். இந்த மாவு நம்ம இந்த மாதிரி தட்டு இருக்குல்ல, பெரிய தட்டு, இந்த மாதிரி தாம்பளை தட்டு ஏதாவது இருந்தானா இந்த மாதிரி தட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க மாவு எடுத்து. இப்போ நம்ம இந்த மாவு நல்லா மூடி வச்சிடலாம் மாவு. கை போட்டு பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் மாவு சூடாகட்டும். ஆறினதுக்கப்புறம் நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி பிசையணும். அது வரை கொஞ்சம் ஆறட்டும். இப்போ மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா பெரிய பாலாக எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்துக்கோங்க. இந்த சைஸுக்கு இப்போ எல்லாமே பால் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நாங்கள் 3 உருண்டை பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம விரித்து எடுத்துடலாம். நீங்கள் ஒன்றுன்னா விரிக்கும்போது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக, மற்ற மாவெல்லாம் காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுக்கோங்க. இப்போ மாவு விரித்து எடுத்துடலாம். பொடி மாவு தூக்கிக்கோங்க கொஞ்சோண்டு. அதுக்கு மேலே மாவு வச்சுட்டு அது மேலே லைட்டாக மாவு தூக்கிக்கோங்க. இப்போ நம்ம விரித்து எடுத்துடலாம்.
வெடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கட் பண்ணிக்கலாம். வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது இருந்தானா ரவுண்டாக இருந்தாலும் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு எடுத்துடலாம், சுற்றி இருக்கிற மாவு. இன்னொரு தடவை நமக்கு விரிச்சிடலாம். பார்த்தீங்களா, நல்ல நைஸாக இருக்குது. இதுதான் சப்பாத்தி. இன்னொரு மாவு எடுத்துருக்கோம், அது இதேமாரி விரிச்சிடலாம். இதே வந்து கேரளாவில் செய்வாங்க, அவங்க வந்து பத்திரின்னு சொல்லுவாங்க கேரளாவில். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நம்ம பூரிக்கெல்லாம் பால்ஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி பால் எடுத்து தான் அவங்க விரிப்பாங்க. ரொம்ப குட்டி குட்டி பால் எடுத்து விரித்து நைஸாக விரித்து அப்படியே வாட்டி எடுத்துருவாங்க. கேரளாவில் இதுக்கு பத்திரின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்களாம் நோம்புக்கெல்லாம் இதுதான் மெயினாக, இந்த பத்திரி தான் இருக்கும். பத்திரி அதெல்லாம் நைஸாக இருக்குங்க. நம்ம போட்டோம் இதெல்லாம். இது வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம லைட்டாக சூடு கட்டி எடுத்துடலாம். ஏற்கனவே வெந்த மாவுனால ரொம்ப நேரம் வேக விடணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம விரித்து வச்ச சப்பாத்தியெல்லாம் சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இதில் எண்ணெய்லாம் போடணும்னு தேவையே இல்லை, எண்ணெய் போட மாட்டாங்க. சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி எடுத்துட வேண்டியது தான். ஏற்கனவே வெந்த மாவுனால் லைட்டாக போட்டு எடுத்தால் போதும். பார்த்தீங்களா, சப்பாத்தி மாதிரி பொங்கி வருது. இது சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லையா நீங்கள் வந்து இது கறி குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துச்சு ரெண்டு பக்கமும். நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி சுற்றி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு பக்கம் சூடானோன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க.
சப்பாத்திலாம் நம்ம வந்து கல்லில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அரிசி மாவு சப்பாத்தியெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. இது வந்து கேரளாவில் வந்து பத்திரின்னு சொல்லுவாங்க. அங்கே இது எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும் அவங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது பாருங்க, பிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களா அடுக்கு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து மீன் குழம்பு கறி குழம்புக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த நம்ம இது விரிக்கும்போது காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. கொஞ்சம் பொடி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. பொடி மாவுன்னா ஒன்றும் இல்லை, கறி எதுவுமே செய்யாது, நல்லா தான் இருக்கும். நல்லா விரியும், நல்லா நெய்ஸாக விரித்து எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.